ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு ஈவினிங் செஷன் பார்க்கலாம். வழக்கம் போது நம்மளோட ஐ வேல்யூ பேவிட்டு இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் மேலே வராங்க. இது இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச் லோயரில் ஃபார்ம் பண்ணி தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டேக் எ ட்ரேட். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம் டவுன் ட்ரெண்டுக்கு. கேண்டில் வந்து இன்னும் மேலே போகிறாங்க அப்படின்னா, இந்த இடம் ரீச் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் 2 ட்ரேட் வந்து மேலே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு லெவலில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக், அதுவும் இல்லாமல் வந்து ஒரு எக்ஸாஷன் டைப்பில் வந்துட்டு கேப் அப்பில் வந்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம். அதுக்கு மேலே எடுத்த ட்ரேடுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் ரீசன் தான். இந்த இடம் வந்து செல்லர்ஸோட என்ட்ரி. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாகவே இங்கே போன கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஈவன் தோ இப்போ ஓகே ஒரு கேப்பில் ரிஜெக்ஷன் வருமா? இன்னொரு ஜோன் வந்து இங்கே இருக்குது. அடுத்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 ட்ரேடில் கீழே எடுத்த ஒரு ட்ரேட் வந்து நமக்கு லாஸ், மேலே எடுத்த 2மே வந்து ரிஜெக்ட் ஆகி நம்ம வின் ஆகிட்டோம். அடுத்த லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேண்டில் நம்ம பைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம பண்ணல. இப்போது இந்த இடத்துக்காக வெயிட்டிங். லெட்ஸ் வெயிட். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் எக்ஸாஷன் டைப்பில் தான் வருது. ஓகே, அந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்தராக மேலே இருக்க ரவுண்ட் நம்பருக்கு போனாங்க அப்படின்னா மறுபடியும் நான் இன்னொரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன்னா எப்போவுமே லெவலுக்கு மேலே இருக்க ரவுண்ட் நம்பர் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் இந்த ஏரியா. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜிக் நம்பரும் கூட. ஸோ அங்கே போனாங்கன்னா நம்ம தைரியமாக அங்கேருந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே இன்னொரு 3 ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு வேளை நமக்கு இந்த கீழே இருக்க ட்ரேட் வந்து லாஸ் ஆனாலும் இந்த ட்ரேட் வந்து நமக்கு வின் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நான் இதை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு மொமெண்டமாக போய்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் அப்படின்னா, அவங்க லெவலை வந்து பிரேக் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டினியூ பண்ண மாட்டாங்க, கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அடுத்த லெவலோ இல்லை வந்து நியர்பை ரவுண்ட் நம்பரோ நியர்பை மேஜிக் நம்பரோ ஏதாவது இருக்குது, இல்லை வந்து இந்த ஏரியாவில் அடுத்த லெவல் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து சேஃப் ட்ரேட் எடுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போது இந்த ட்ரேட்ஸ் எல்லா ட்ரேட்ஸுமே வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஓகே, 4 ட்ரேட் தான் அடுத்த 2 தடவை ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கு. வா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மார்க்கெட் போவோம். இந்த லோ ப்ரைவேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ட்ரேட், டோஜி பிரேக் ப்ளஸ் வந்து லெவல். ஓகேங்களா? இப்போது இந்த ட்ரேடை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம், நோ ப்ராப்ளம். மார்க்கெட்ஸில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரேடை வந்து இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம பைக் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஹேமர் கேண்டில். அடுத்து வந்து லெவலுக்கு வரும்போது லெவல்லேருந்து நம்ம எடுத்தோம்னா மார்ஜினல் சேஃப்டியில் நமக்கு ட்ரேட் கிடைக்கும்.
ஓகேங்களா. இப்போது இந்த ட்ரேடை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்லுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லேட் என்ட்ரி தான், பட் இந்த இடத்துல வந்து நான் செல்லுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக கேண்டில் கீழே இறங்கிடுச்சு. இன்னும் ப்ரைஸ் அப்டேட் ஆகல. பார்த்தீங்களா எவ்வளோ லோவில் இறங்கியிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து செல்லுக்கு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இன்னொரு ட்ரேடும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மேலே. ஓகேங்களா. இந்த ட்ரேட் முடிட்டோம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல எதிர்பார்க்கல, பட் ஆனால் ரிஜெக்ஷன் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ராப்பராக எடுத்திருந்தோம்னா இந்த ட்ரேடை வந்து வின் ஆகிருக்கலாம். இப்போயும் வின் ஆகிட்டோம் போலியே. எஸ், தேங்க் காட். இப்போயும் வந்து வின் ஆகிட்டோம். ஓகேங்களா. ஓகே, இந்த ட்ரேடை வந்து எப்படி எடுத்தோம், அது எடுத்ததுக்கான ரீசன் டோஜி தான் ஆல்ரெடி. ஓகேவா, உங்களுக்கு கிளியராகவே ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த ஏரியாவில் வந்து டோஜி இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து கரெக்டாக டோஜி இருக்குது. சரிங்களா. இந்த ஏரியாவில் கரெக்டாக வந்து டோஜி இருக்குது. ஓகேவா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கீழேருந்து மேலே போகிறாங்க. கண்டினியூஸாக மேலே போய் இது பிரேக்கும் பண்ணிடுறாங்க. அடுத்த கேண்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்படி ஓப்பன் ஆகுறாங்க, ஒரு ஹேமர் டைப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. ஓகேங்களா. அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் எஸ்பெஷலாக அப்படின்னா, இந்த டோஜி பிரேக்குக்கு நீங்கள் எல்லாருமே வந்து என்ன ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. பட் இங்கே வந்து ரிவர்சல் வராமல் கண்டினியூஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரு நிமிஷம், இங்கே வந்து ரிவர்சல் வராமல் கண்டினியூஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா எடுத்து திரும்பியும் வந்து கண்டினியூஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஓகேங்களா. ஆல்ரெடி நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஜிக்கு அப்புறமா வந்திருக்கிற இந்த கேண்டில் வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஓகேங்களா. ஸோ டோஜிக்கு அப்புறமா வீக்கான கேண்டில், டோஜி பிரேக்குக்கு அப்புறமா வீக்கான கேண்டில் வந்தால் என்ன வரும், மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணாது. மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு கேண்டில் ஆச்சும் ரிவர்சல் வந்துட்டு தான் அதுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா. இதுவே இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வீக்கான கேண்டில் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டில் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பை கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், கண்டினியூ தான் பண்ணும். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து கண்டினியூ தான் பண்ணும் இந்த ஏரியாவில். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ட்ரேட் போயிடலாம். இப்போ இதே இடத்துலேயே பாருங்களேன், நமக்கு ரெட் க்ரீன் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து நமக்கு லெவல். ஓகேங்களா. இந்த இடம் வந்து நமக்கு லெவல் இருக்க ஏரியா. சரிங்களா. இப்போ வர கேண்டில் வந்து கரெக்டாக நமக்கு லெவலுக்கு வந்து க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம வந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். எஸ், நான் இப்போது இந்த இடத்துல பைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே பைக்கு ட்ரை பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நான் பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மைக்ரோ ரேஞ்சை வந்து கன்ஃபார்மே பண்ணலை. ஓகேங்களா. இது வந்து நான் ஜஸ்ட் இந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து நான் சைக்கோ பேட்டர்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோ ரேஞ்சு இதில் இல்லை. ஓகேங்களா. இது வந்து ஒர்க் ஆகுது தான், பட் வந்து ராங். நான் எடுத்த ட்ரேட் வந்து ராங் மெத்தட். சரிங்களா. யாரும் இந்த மாதிரி எடுக்காதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லியே வந்து நான் யோசிக்காமல் எடுத்துட்டேன். பட் நமக்கு இது வின்னிங் தான், இருந்தாலும் இது வந்து ராங்.
இப்படி வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சஃபிஷியண்ட்டாகவே நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு கிளாஸோட சின்ன அப்டேட்டு, நம்ம ஜனவரி 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து நான் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கலான்ற பிளான் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் ட்ரேடிங் கிளாஸில் வந்து ஜனவரி 2 யாராவது ஜாயின் பண்ணணும், அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன். கிளாஸோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் வந்து 2 months to 3 months இருக்கும். ஓகேங்களா? டே பை டே வந்து ஈவினிங்கில் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் பேட்டர்ன்ஸு, கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் மந்த் எண்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.